ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கான ஒரு பதவி தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலான்னா 1/3/2025 21/3/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கான பதவி அறிவிச்சிருக்காங்க. 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க டோட்டலாகவே. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 13, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 3 வேக்கன்சி, ஓபிசிக்கு 19, எஸ்சிக்கு 12, எஸ்டிக்கு 4, அந்த மாதிரி 51 வேக்கன்சியை தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக சர்க்கிள் வைஸாக வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த 51 வேக்கன்சியுமே எல்லா சர்க்கிள்லையுமே வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் அப்டேட். ஓகே, இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதேமாரி உங்களுக்கான ஜாப் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாப் எப்படி இருக்க போகுது, உங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்க போகுது, அதை பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தா ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. ஸோ இனிஷியலாக 1 இயர் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து 2 இயர் மற்றும் 3 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து மெரிட் லிஸ்ட், உங்கள் மார்க், உங்களுடைய டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில் இருக்கவங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. முழுக்க உங்களுடைய மதிப்பெண் அதேமாரி வந்து பார்த்தா இன்டர்வியூ, இதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா சேலரி, எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சேலரி தான். அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் நீங்கள் 750 ரூபா ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நபர் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் தான் இதில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எவ்வளோ வேக்கன்சி, இந்த 51 வேக்கன்சியுமே எந்தெந்த பிளேஸ்னு அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பத்தூர், கோவில்பட்டி, காரைக்கால், அங்கே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஸ்டேட்டில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்லிகேஷன், இந்த 4 டாக்குமெண்ட் இருந்தாவே போதுமானது. இப்போதைக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் அப்டேட், மிஸ் பண்ணால் அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டிகிரியில் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இப்போ வந்து கிடச்சிரும். ஸோ அப்ளை பண்ணுங்கள். இதான் உங்களுக்கான ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான் இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னா மொத்தம் 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பை 1 வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி எல்லாமே
எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் செகண்ட் பேஜில் உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பேஜில் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன், அதாவது நீங்கள் எந்தமான ஹிந்துவா முஸ்லீமா, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, எந்த ரிலிஜனை சார்ந்தவங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, உங்களுக்கான அட்ரஸ் என்ன, அதெல்லாமே ஃபில் பண்ணுங்க. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு எந்தமான லாங்குவேஜ்லாம் தெரியும் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். டீட்டெயில்ஸ் பேர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிட்டு ப்ரிவியூ பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் ரிட்டன் ரெகுலேஷன் அந்த 2 டாக்குமெண்ட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தாவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா அர்த்தம். இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான தேதிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக இன்டர்வியூ வச்சு நீங்கள் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.